அனைவருக்கும் வணக்கம். நமது வருவாய்த்துறை அமைச்சர் இன்று ஒரு மிக முக்கியமான திட்டத்தை, அதாவது பட்டா சம்பந்தமான, நிலம் சம்பந்தமான ஒரு மிக முக்கியமான திட்டத்தை இன்று தொடங்கி வச்சிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் மிக சுருக்கமாகவும் புரியும்படியும் தெளிவாகவும் பார்ப்போம் வாங்க. இங்க பாருங்க, மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் ஒருங்கிணைந்த நில ஆவணம் மற்றும் பட்டா மாறுதல் விவரங்களின் அறிக்கை ஆகிய இணையவழி சேவைகளை தொடங்கி வைத்தார். பட்டா மாறுதல் விவரங்களின் அறிக்கை அப்படின்னா பட்டா ஹிஸ்டரி, பட்டா வரலாறு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க பின்னாடி பார்ப்போம் வாங்க. இங்க பாருங்க, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் கீழ் இயங்கி வரும் நில அளவை மற்றும் நிலவரி திட்ட துறையால் இணையவழி ஆவணங்களான பதிவேடு, சிட்டா மற்றும் புலப்படம் ஆகியவை இணையவழி பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆவணங்களின் விவரங்களை ஒருங்கிணைத்து நில உரிமைதாரர்களுக்கு ஒருங்கிணைந்த நில ஆவணம், அதாவது இன்டகிரேட்டட் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் என்ற இணையவழி சேவையையும், இணையவழியில் ஒரு புல எண்ணில், அதாவது ஒரு சர்வே நம்பர்ல நடைபெறும் பட்டா மாறுதல் விவரங்களை பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் பட்டா மாறுதல் விவரங்களின் அறிக்கை, அதாவது ஹிஸ்டரி ஆஃப் பட்டா டிரான்ஸ்பர், பட்டா ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லலாம் என்ற சேவையையும் இன்று 4/3/2026 வருவாய்த்துறை வருவாய்த்துறை தொடங்கி வச்சிருக்காங்க. உண்மையிலேயே இது வரவேற்கக்கூடிய ஒரு சேவை தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது வரைக்கும் நம்ம எந்த வெப்சைட்டை பயன்படுத்தியிருந்தோம் அப்படின்னா eservices.tn.gov.in இந்த வெப்சைட்ல போயிட்டு நம்ம நிலம் தொடர்பான ஆவணங்களை டவுன்லோட் செய்யலாம், பதிவிறக்கம் செய்யலாம். ஸோ இதை நம்ம வங்கி மற்றும் இதர சேவைகளுக்கு பயன்படுத்தி வந்தோம். இதுல தான் இப்போ மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. இங்க பாருங்க, இந்த 3 ஆவணங்களையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அது என்னென்ன அப்படின்னா பதிவேடு, சிட்டா, புலப்படம், அதாவது FMB மேப். இந்த 3 ஆவணங்களையும் ஒருங்கிணைத்து ஒரே ஆவணமாக வழங்கும் பொருட்டு கடந்த 2021 to 2022 ஆண்டு சட்டமன்றத்தில் வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி நில உரிமையாளர்களுக்கு ஒருங்கிணைந்த நில ஆவணம் என்ற புதிய ஆவணம் வழங்கிட GO நம்பர் 613 அரசாணை வெளியிடப்பட்டு தேசிய தகவலியல் மையத்தால் இந்த ஆவணம் வடிவமைக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இன்று துவங்கி வச்சிருக்காங்க. ஸோ நில உரிமைதாரர்கள் தங்களது நிலம் சார்ந்த மாவட்டம், வட்டம், கிராமம், புல எண், உட்பிரிவு எண் ஆகிய விவரங்களை உள்ளீடு செய்து இந்த வெப்சைட், இந்த இணையதளத்துல அதை டவுன்லோட் செய்து பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்து மிக முக்கியமான சேவை அப்படின்னா இதுதான், பட்டா மாறுதல் விவரங்களின் அறிக்கை, ஹிஸ்டரி ஆஃப் பட்டா டிரான்ஸ்பர், பட்டா ஹிஸ்டரி. அதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. நில ஆவணங்கள் அனைத்தும் தமிழ் நிலம் மென்பொருள் மூலமாக கணினிப்படுத்தப்பட்டு 2014 ஆண்டு முதல் 2016 ஆண்டு வரையில் இணையவழி பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மென்பொருள் மூலமாகவே நிலம் தொடர்பான பட்டா மாறுதல் இணையவழியில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதாவது தமிழ் நிலம் மென்பொருள் மூலமாக அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட புல எண்ணில் நடைபெறும் பட்டா மாறுதல் விவரங்களை பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் ஒரு ஆவணம் உருவாக்க முடிவு செய்யப்பட்டு கடந்த 2024 to 2025 ஆண்டு கூட்டத்தொடரில் சட்டமன்றத்தில் வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி பதிவுத்துறையில் வழங்கப்படும் வில்லங்க சான்றிதழில் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களின் விவரங்கள் குறிப்பிடுவது போல 2016 ஆண்டு முதல் குறிப்பிட்ட கால வரையறை ஒரு பீரியடுக்குள்ள தனியார் நிலங்கள் தொடர்பாக நில ஆவணங்களில் இணையவழியில் மேற்கொள்ளப்பட்ட பட்டா மாற்றங்களின் விவரங்கள், அதாவது பட்டா ஹிஸ்டரி அடங்கிய அறிக்கையினை பொதுமக்களுக்கு இணையவழியே ஆவணமாக வழங்கும் பொருட்டு அரசால் GO நம்பர் 309 அண்ட் GO நம்பர் 415 வெளியிடப்பட்டது. அரசாணைகள் வெளியிடப்பட்டு தேசிய தகவல் மையம் மூலமாக இந்த ஆவணம் வடிவமைக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இச்சேவை துவக்கி வைக்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் ஒரு முக்கியமான திட்டத்தையும் தொடங்கி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, நில உரிமைதாரர்கள் இந்த 2 வெப்சைட்டை பயன்படுத்தி இந்த வெப்சைட்ல போயிட்டு தங்களது நிலம் சார்ந்த டீட்டெயிலான விவரங்களான மாவட்டம், வட்டம், கிராமம், புல எண், உட்பிரிவு எண் மற்றும் தேவைப்படும் தேதியினை தேர்வு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். பின்னர் பட்டா மாற்ற விவர கட்டணமாக ஆண்டு ஒன்றுக்கு 50 ரூபாய், ஒரு இயருக்கு 50 ரூபாய் வீதம்
மற்றும் செயலாக்க கட்டணமாக ரூபாய் 60 ஆகியவற்றை இணையம் வாயிலாக இத்தொகையினை செலுத்தி விண்ணப்பம் செய்தவுடன் முந்தைய பட்டா மாறுதல் விவர அறிக்கை நில உரிமைதாரரின் சிட்டிசன் போர்ட்டல் கணக்கில் பதிவிறக்கம் செய்யப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனை நில உரிமைதாரர்கள் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மேலே சொல்லியிருக்கதான் தகவல் மற்றும் கட்டணம் எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த வெப்சைட்ல போயிட்டு எப்படி டவுன்லோட் செய்யறது அப்படிங்கறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். இதுதான் இன்றைய தகவல். நன்றி, வணக்கம்.